என்னை வச்சதே அதுக்கு தான் நான் வச்சார். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் ஒழுங்கான்னு. விழுப்புரத்தில் எங்கள் அப்பா ரயில்வேயில் உத்தியோகமாக இருந்தார். அந்த ஊருக்கு பெரிய பெரிய வந்தபோது ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தனையாக அத்தியானம் பண்ண விடணும்னா, சரி நீங்கள் என்ன வேணும்னா ருக்வேதம்னார். அப்போ இந்த பீடத்துக்கு சரியாக போகும் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி தம்பி, அவர் ஒன்றும் வேதங்கள்லாம் படிக்கலை, சாஸ்திரம்லாம் நிறையா படித்தார். இப்போது சங்கரா டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நல்லா ஓடிட்டுருக்கு எல்லாம். காத்தால அவர் பெரிய பெரிய உபன்யாசம், எனது கீத உபன்யாசம் வந்துகிட்டே இருக்குது தினம். அதில் சாரதா ஆக்டை பொருந்தது. அதனால் கோவிந்தபுரத்தில் கூப்பிட்டார். நீ வரியான்னார். எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரேன்னு முடிக்கொண்டால தீர்மானம் ஆச்சு. அப்போ தான் எனக்கு 18 வயசு ஆகணும், சாரதா ஆக்ட்ன்றதுனால 18 வயசு ஆகணும்னு சொல்லி 18ஆவது வயசில் ஏப்ரல் மாதத்தில் கொண்டுங்க சர்வ தீர்த்தத்தில். அது உள்ளுக்குள்ளே விஸ்வநாத சாமி கோவில் மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த கோவிலில் எனக்கு வச்சு உபதேசம் பண்ணி லிங்கப்பேந்தர் வழியை ஐஷன் வந்தாங்க. ஆமாம் 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 ஆமாம். இல்லை எப்போ போனாலும் கொடுப்பான். கோயில் மரியாதை உண்டு. பெரியவாடை கிடையாது, 1/2 கிலோமீட்டர் இருந்தாலே யானை கடானை எல்லாம் வந்து பெரியவாடை மரியாதை பண்ணி மேளத்தாளத்தோடு அட்டுன்னு போய் நேரம் பெரியார் பெருந்தாள் அட்டுன்னு போய் பெரிய சாமரை வீசி பட்டு